வேண்டுமென்றே திட்டமிட்டு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு வேண்டுமென்றே கோவிட் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து இங்க வந்தாரு, இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போனாரு, ஒரு கோட்டை போட்டாரு, அடுத்த விமானத்தை பிடிச்சு திரும்ப போயிட்டார். அது கோயம்புத்தூர் மக்களுக்கு திமுகவினுடைய எச்சரிக்கை. எங்களை நீங்க ஆட்சி கொண்டு வரலினா கோயம்புத்தூருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அதையெல்லாம் பல்லை கடுத்து கொண்டு பொறுமையாக 4 ஆண்டு காலம் நாம் தாண்டி இருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் பேசுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் அந்த 10 ரூபாய் அமைச்சர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு. 10 ரூபாய் அமைச்சர் அவர்களே, டாஸ்மார்க்ல வேணா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி ஜெயிக்கலாம். ஆனா தேர்தல் களத்தில் மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று விட்டது. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும். அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில தப்பி தவறியும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள், கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள், கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேனாங்க, நாம மறந்துடக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள், வேகமா மன்னிச்சு விட்டுருவாங்க, பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க. ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கின திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, அதிமுக அடிமை கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி, 2 பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை தற்கூரி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை, மன்னிச்சிடலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள். ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போய். ஆமாம், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான். யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான். யாருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக 100 நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம், களத்தில் இருப்போம். ஆட்சி மாற்றம் வரும்.